கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பழமொழியாக சொல்லுவாங்க. ஆனால் முகம் இருக்கிறது மாதிரி அகம் இருக்கிறது இல்லைன்றதையே நாம் மறுக்க முடியாது. சேற்றில் இருந்து செந்தாமரை மலரும், கழிவில் இருந்து கனகமும் கிடைக்கும் அப்படின்ற பழமொழியினுடைய உண்மையை உணர்ந்தோன்னா, அழகுன்றது புறத்தோற்றத்தில் இல்லை, அது அகத்தில் அருமையான உள்ளத்தில் இருக்குது அப்படின்ற உண்மையை ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சிலர் வெளித்தோற்றத்தில் ரொம்ப அருமையான நல்ல மனுஷங்களை போல தோற்றமளித்தாலும் அவங்களுடைய உள்ளம் கொடூரமான குணத்தோடு இருக்கும். ஒரு சிலர் தோற்றத்தில் கடினமாக இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் அற்புதமான மனுஷங்களாக இருப்பாங்க. மனுஷன் புறத்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றான், ஆனால் தேவன் அகத்தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பதவி, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்தும் அவங்கக்கிட்ட நல்ல குணம் இல்லை அப்படின்னா அவங்க தேவனுடைய பார்வையில் கனத்தையும் மகிமையும் பெற தகுதியானவங்களே இல்லை. ஆனால் நல்ல குணம் உள்ளவங்க இந்த உலகத்தில் ஏழையாக இருந்தாலும் அவங்களே எல்லா கணத்துக்கும் பாத்திரமாக இருப்பாங்க. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாத காரியத்தை ஒரு பொறுமைசாலி சாதிச்சிருவான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, திறமையை விட மாறாத நல்ல குணம் ஒன்று தான் மாசற்ற தேவன் நம்ம ஒவ்வொருத்தருந்தும் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு ஊரில் தொடர்ந்து சில வருஷங்களாக மழை பெய்யவே இல்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவுச்சு. மக்கள் பசியால் வாடி போனாங்க. நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி போய், ஐயா, பெரியவங்க நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக்குவோம், சின்னவங்க குழந்தைங்க என்ன செய்வாங்க, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இறக்கம் உள்ள படைச்ச அந்த பெரியவர், இந்த ஊரில் குழந்தைங்க யாரும் பசியால் வாடக்கூடாது, ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்கிற மாதிரி செய்கிறேன், என் வீட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். மாளிகை திரும்பிய பெரியவர் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த ஊரில் உள்ள குழந்தைங்களுடைய எண்ணிக்கையை கணக்கு எடுத்துக்கோ, ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்கணும், கூடவும் இருக்கக்கூடாது குறையவும் கூடாது அப்படின்னு கட்டளை இட்டார். வேலைக்காரனும் அப்படியே ஆகட்டும் ஐயான்னு சொல்லிட்டு கிளம்புனான். வேலைக்காரன் எல்லாருக்கும் ரொட்டியை வாங்கிட்டு வந்து மாளிகையினுடைய வாசலில் குழந்தைங்களுடைய வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வேலைக்காரனை சூழ்ந்துக்கிட்டு பெரிய ரொட்டியை எடுக்கிறதுல குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டாங்க. எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யாருமே கவனிக்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப சுயநலமாகவே இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அமைதியாகவே இருந்தா. எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருந்த ஒரு சின்ன துண்டை எடுத்தா. அங்கேருந்து ரொம்ப சந்தோஷத்தோட போனான். இப்படியே 4 நாள் நடந்துச்சு. எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தார் பெரியவர். 5வது நாளும் அப்படியே நடந்துச்சு. எஞ்சி இருந்த சின்ன ரொட்டியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டா அந்த சிறுமி. தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி அந்த ரொட்டியை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா. ரொட்டியை பிட்ட அந்த அம்மா அதுலேருந்து ஒரு காசு கீழே விழுந்ததை பார்த்தாங்க. அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு சின்ன பொண்ணு பெரியவர்கிட்ட ஓடி வந்தா. ஐயா, இது உங்களுடைய தங்க காசு, ரொட்டிக்குள்ளே இருந்துச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தா. அப்போ அவர், சிறுமியே, உன்னுடைய பொறுமைக்கும் நல்ல பண்புக்கும் நான் அளித்த பரிசு தான் இந்த தங்க காசு, மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். துள்ளி குதிச்சபடி ஓடி வந்த அவ நடந்ததை அப்படியே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப குதூகலிச்சு போனான். ஆம் பிரியமானவர்களே, உலகம் தங்களுடைய நலனில் ரொம்ப அக்கறையோட தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் மற்றவங்களுடைய நலன் இல்லை பொது நலன்னு மற்றவங்களையும் கவனித்து வாழ்கிறவங்க ரொம்பவே குறைவு. நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை விட மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் ரொம்ப பெரிய நிறைவு இருக்குது. அப்படி வாழ்கிறவங்க மட்டுமே தான் சிறந்த குணநலத்தோட இருக்க முடியும். தன்னை பற்றி மட்டும் எப்பயுமே யோசித்து தனக்கானவைகளை மட்டும் நாடுறவங்க சிறந்த குணாதிசயமுடையவராக எப்பயுமே திகழ முடியாது. பொதுவாக மனுஷங்க தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவங்களாகவும் தூஷிக்கிறவங்களாகவும்
தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவங்களாகவும், நன்றி அறியாதவங்களாகவும், பரிசுத்தம் இல்லாதவங்களாகவும், சுபாவ அன்பில்லாதவங்களாகவும், இணங்காதவங்களாகவும், அவதூறு செய்கிறவங்களாகவும், இச்சையடக்கம் இல்லாதவங்களாகவும், கொடுமை உள்ளவங்களாகவும், நல்லோரை பகைக்கிறவங்களாகவும், துரோகிகளாகவும், துணிகரம் உள்ளவங்களாகவும், இருமாப்புள்ளவங்களாகவும், தேவ பிரியராய் இல்லாத சுகபோக பிரியராயும் இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனால் தேவனால் மீட்கப்பட்ட நாம் எப்படியாப்பட்ட சுபாவத்தை மற்றவங்களுக்கு முன்பாக காட்ட இருக்கிறோன்றத நிதானிக்கணும். ஆவியினுடைய கனியினால் நிறைஞ்சி எல்லோருக்கும் விட்டு கொடுத்து, மன்னிச்சு, சகிச்சு, நேசிச்சு, தாழ்மையாக, பொறுமையாக, எதையும் எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வோம். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு 1 பேதுரு 2:12 சொல்கிறபடி நம்மளுடைய நல்ல குணத்தை நம்ம வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மளுடைய குணத்துக்கான பரிசை தேவன் நிச்சயம் தருவார். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.